தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய முக்கியஸ்தரும் முன்னாள் யாழ் மாநகர சபை முதல்வருமாகிய விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்கள் எங்களுடைய யாழ் கலரிக்காக வழங்கிய நேர்காணலுக்காக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அண்ணா. தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்று நாங்கள் சொல்ல வேண்டுமாக இருந்தால் மிக பிரதானமான பிரச்சனை தமிழ் மக்கள் நீண்ட காலமாக போராடி வருகின்ற உயிர் தியாகம் செய்த பிரச்சனையாக நான் தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனை தான் பார்க்கின்றேன். இந்த அரசியல் உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தள்ளி போடப்பட முடியாத ஒரு பிரச்சனை. பலர் இன்றைய பொருளாதார நெருக்கடி பற்றியும் பொருளாதார முன்னேற்றம் பற்றியும் கதைக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டும் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிரதானமான காரணமே இலங்கையில் நடைபெற்ற இன யுத்தமும் அதனால் அந்த எழுந்த போரினாலே கொடூர யுத்தத்தினாலே இலங்கை சின்னாபின்னமாகி போனதும் சொத்தொழிவுகள் ஏற்பட்டதும் தான் இந்த பொருளாதார பின்னடைவுக்கான மிக பிரதான காரணமாக நான் பார்க்கின்றேன். ஆகவே இலங்கை தீவிலே ஒரு அமைதி என்பது இனங்களுக்கு இடையிலான முரண்பாட்டை தீர்க்கின்ற போதுதான் ஒரு நிரந்தரமான சமாதானம், ஒரு நல்லிணக்கம் இந்த நாட்டில் ஏற்படும். தமிழ் மக்களுக்கு அரசியல் உரிமை ரீதியாக அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் சரி, அவர்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு ஆட்சி பொறுமுறையும் இங்கு ஏற்படுத்தாத வரையில் தமிழ் மக்கள் ஒரு நல்லிணக்கத்துக்கு வருவார்கள் என்கின்ற விடயம் நடைபெறப் போவதில்லை. இலங்கை தீவு நிரந்தரமாக அமைதி கொள்ளாத வரையில் எந்த ஒரு பொருளாதார அபிவிருத்தியும் இங்கு சாத்தியமற்றது. மீண்டும் ஒரு யுத்தம் இங்கு ஏற்படுமாக இருந்தால் ஏற்படக்கூடிய அனைத்து பொருளாதார முன்னேற்றங்களும் மீண்டும் அளவுக்கு செல்வது என்பது தவிர்க்க முடியாததாக போய்விடும். ஆகவே நாங்கள் ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கின்றோமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு அரசியலமைப்பு மாற்றம் இங்கு கொண்டு வரப்பட வேண்டும். இந்த நாட்டினுடைய பொறிமுறை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். நாட்டினுடைய ஸ்ட்ரக்சர் என்று சொல்லுவார், கட்டமைப்பு மாற்றப்பட வேண்டும். ஒற்றையாட்சி பொறுமுறையிலிருந்து சமஷ்டி ஆட்சி பொறுமுறைக்கு தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஷ்டி கட்டமைப்பு இந்த நாட்டிலே உருவாகாத வரையில் நாங்கள் பொருளாதார அபிவிருத்தியை பற்றியும் சிந்திக்க முடியாது. என்னை பொறுத்த மட்டிலே பல இனங்கள் அல்லது பல குழுக்கள் வாழுகின்ற நாட்டிலே நிச்சயமாக சமஷ்டி ரீதியான ஒரு பொறிமுறை, ஆட்சி பொறிமுறை உருவாக்கப்படுவதுதான் உகந்தது. அது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு விடயம். நீங்கள் ஒரு விடயத்தை நீங்கள் உலகம் முழுவதும் பார்த்தீர்களாக இருந்தால், இன்று அபிவிருத்தி அடைந்திருக்கின்ற நாடுகளை நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஆட்சி பொறிமுறையை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் 95% மேற்பட்ட நாடுகளிலே சமஷ்டி பொறிமுறை தான் காணப்படுகிறது. ஆகவே சமஷ்டி பொறிமுறை என்பது இனங்களுக்கு இடையிலான அல்லது மதங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை தவிர்ப்பதற்கு மாத்திரமல்ல, நாடுகளை அபிவிருத்தி அடைய செய்வதற்கும் அத்தியாவசியமான ஒரு பொறிமுறையாக ஆட்சி கட்டமைப்பாக நான் சமஷ்டியைத்தான் பார்க்கின்றேன். ஏனென்றால் பிராந்தியங்கள் சுயாட்சி வழங்கப்படுகின்ற பொழுதுதான் தங்களையும் ஒட்டுமொத்த நாட்டையும் மேம்படுத்துகின்ற வகையில் பொருளாதார ரீதியில் அபிவிருத்தி அடையும் என்பது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. ஆகவே இன முரண்பாடுகளுக்கு அப்பால் இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமாக இருந்தாலும் சரி, இங்கு ஒரு சமஷ்டி ஆட்சி பொறிமுறை கொண்டு வரப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் கூட வெளிநாடுகளிலே, ஐரோப்பிய நாடுகளிலே, மேற்குலக நாடுகளிலே மிக பெரும் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் மக்கள் கூட தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்று சொல்வார், முதலீடுகளை இலங்கைக்குள் கொண்டு வருவதனூடாக இலங்கையை அபிவிருத்தி செய்வதற்கு அச்சமின்றி முன் வருவார்கள். இங்கு ஒரு ஆட்சி பொறிமுறை மாற்றம் ஏற்படுகின்ற போது மாத்திரம்தான் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே இனப்பிரச்சனையை தீர்ப்பது மாத்திரமல்ல, பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கும் எங்களுடைய நாட்டின் ஆட்சி கட்டமைப்பு மாற்றியமைக்கப்பட வேண்டும். தமிழ் அரசியலினுடைய எதிர்காலத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? தமிழ் மக்களுக்கு உரிமை ரீதியாக அவர்களுடைய அபிலாஷைகளை வெல்வதற்குரிய சாதகமான நிலைமைகள்லாம் இப்பொழுதும் இருக்கிறது என்பது என்னுடைய கணிப்பு. காரணம், இலங்கையை மையப்படுத்தி நான் ஏற்கனவே சொன்னது போல இலங்கையை மையப்படுத்தி ஒரு பாரிய பூகோள வல்லாதிக்க போட்டி ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பூகோள வல்லாதிக்க போட்டியின் ஊடாக தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் உரிமைகளை வெல்வதற்கான களங்கள் திறந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் அந்த களத்தை பாவிக்கக்கூடிய வலுவான நிலையில் தமிழ் அரசியல் தலைமை இல்லை என்பதுதான் இன்று இருக்கக்கூடிய கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. காரணம், தமிழ் மக்களுடைய அரசியல்
பல கூறுகளாக தமிழ் மக்களுடைய தேசிய அரசியலை முன்னெடுக்கின்ற சக்திகள் அல்லது கட்சிகள் அல்லது தலைவர்கள் பல கூறுகளாக பிளவுபட்டு தங்களுக்குள் மோதிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை தான் இப்பொழுது இருக்கிறது. இந்த நிலைமை என்பது தமிழ் மக்களுடைய புறச்சூழல் பூகோள அரசியல் களம் சாதகமாக தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற பொழுதிலும் அதை கையாளக்கூடிய தகுதியான நிலையில் நாங்கள் இல்லை என்பது எங்களுடைய இனம், எங்களுடைய அரசியல் தலைமைகள் இல்லை என்பது தான் இன்று இருக்கக்கூடிய கவலையான ஒரு விடயம்.